எஸ். வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்னுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2022 நடந்தது. அதில் உள்ள கொஸ்டின் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து நம்ம மேஜர் இதில் நம்ம காமர்ஸ்லேருந்து 10 கொஸ்டினும், தென் எஜுகேஷன் சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின், தென் ஜிகேலேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 150 கொஸ்டின். இதில் நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன் டீப் அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, what is the minimum amount at which commercial paper can be issued அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏபிசிடி அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேப்பர்லேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. இதோடைய மினிமம் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணது 5 lakh அப்படிங்கிறது. இதை நம்ம கொஸ்டினில் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுவோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா என்னென்னு இருக்கும். எஸ், கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது இஸ் அன் அன்செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், மணி மார்க்கெட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம். கேபிட்டல் மார்க்கெட் லாங் டேர்ம் மார்க்கெட்ஸ், மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியும். நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஷேர், டிபெஞ்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கமர்ஷியல் பேப்பர், தென் இது வந்து கார்ப்பரேட் இஷ்யூ பண்ணக்கூடியது, தென் நம்மளுடைய பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இதெல்லாமே நம்மளுடைய ட்ரெஸரி பில்ஸ், அரசாங்கம் கவர்மெண்ட் வெளியிடக்கூடியது, இதெல்லாமே மணி மார்க்கெட்டில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் இதில் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா இது வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதனால் இது ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது. ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு வித்தின் 1 year நம்ம வாங்கக்கூடிய கடனை வந்து லோனை வந்து வித்தின் 1 yearக்குள்ளே செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற பாரோயிங்ஸ்னு சொல்லுவோம். தென் கேபிட்டல் பர்பஸ்க்காக நம்ம வாங்கக்கூடியது கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் மூலமாக ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம லாங் டேர்மில் ஃபண்டு வந்து நம்ம கேபிட்டல் பர்பஸ்க்காக வாங்கி வச்சுக்கிடுவோம். அது மோர் தேன் 5 years இருக்கும், சாரி 1 year இருக்கும். அது கேபிட்டல் மார்க்கெட். தென் இது வந்து கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து இந்தியாவில் நம்ம வந்து 1990 இஷ்யூ பண்ணுறோம். இந்த ஃபார்ம் ஆஃப் நம்மளுடைய ப்ராமிசரி நோட் ஃபார்மில் தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபாரோயிங்ஸ்க்காக இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஃபார் enabling highly rated corporate borrowers, ஹை ரேட்டட் கார்பரேட் பாரோவர்ஸ்க்காகவும் அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொவைட் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு த இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் கார்பரேட் பாரோவர்ஸ் அவங்க ஹை ரேட்டட் கார்பரேட் பாரோவர்ஸாகவும் இருக்கணும்.
மிகப்பெரிய நிறுவனங்களுக்காகவும் நம்ம இன்வெஸ்டர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் நமக்கு வந்து சிபிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட எலிஜிபிள் இஷ்யூவர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா கார்ப்பரேட் இஷ்யூ பண்ணலாம், தென் பிரைமரி டீலர்ஸ், அதே மாதிரி நம்ம இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களும் நமக்கு கமர்ஷியல் பேப்பரை வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் தேர் ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக. தென் இது வந்து என்னுடைய நெட்ஒர்க் அவங்க அந்த இஷ்யூ பண்ணக்கூடிய இஷ்யூவர்ஸோடைய நெட்ஒர்க் வேல்யூ வந்து 4 crore நாட் லெஸ் தென் 4 crore இருக்கணும். 4 கோடிக்கு குறையாமல் அவங்களுடைய டேஞ்சிபிள் நெட்ஒர்க் வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து 4 கோடிக்கு குறையாமல் இருக்கணும். அவங்க தான் நம்ம வந்து இந்த சிடி வந்து இஷ்யூ பண்ண முடியும் கம்பெனிஸ். அதே மாதிரி ரேட்டிங் கண்டிப்பாக ரேட்டிங் ரெக்வயர்டு. கண்டிப்பாக அந்த கார்பரேட் அந்த கம்பெனிஸ் வந்து நம்ம கிறிஸ்டல், கேர், பிச் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் டாப் மோஸ்ட் ரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க எல்லாமே நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து சிபில் பார்க்குறாங்க, சிபில் ஸ்கோர் வந்து எப்படி முக்கியமோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்கு சிபில் ஸ்கோர் பார்த்து தான் நம்ம லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுடைய ரேட்டிங் நல்ல இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய நெட்ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாமே கிறிஸ்டல், கேர், பிச் ரேட்டிங் இவங்க எல்லாமே நல்ல ரேட்டிங்கில் இருக்காங்க இந்த கம்பெனி அப்படிங்கிறத அவங்களுடைய ஏஏ தென் BA+ இந்த மாதிரி ரேட்டிங் கொடுப்பாங்க. தென் B+, இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங்கில் அவங்க இந்த கிறிஸ்டலோடைய P2க்கு நிகராக மினிமம் ரேட்டிங் வந்து இருந்தால் அவங்க வந்து இஷ்யூ பண்ணலாம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டர். தென் அதோடைய மெச்சூரிட்டி பீரியடு மினிமம் 7 daysலேருந்து மேக்ஸிமம் 1 year. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெச்சூரிட்டி பீரியட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது கமர்ஷியல் பேப்பருடைய மெச்சூரிட்டி பீரியட் மினிமம் 7 days நம்ம பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு. அதே மாதிரி இல்லைன்னா 1 yearக்குள்ளே நம்ம பண்ணணும். தென் டினாமினேஷன் வந்து 5 lakhs ஆர் மல்டிபிள்ஸ். இதுதான் கொஸ்டினாக நமக்கு கேட்டிருந்தாங்க. what is the minimum amount which commercial paper can be issued அப்படின்னா minimum amount for commercial paper is 5 lakh அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எஸ் 5 lakh மினிமம் 5 lakh. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நிறுவனத்துடைய கமர்ஷியல் பேப்பர் வாங்குறாரு அப்படின்னா அவர் மினிமம் 5 lakh கொடுத்தா அந்த பேப்பரை வந்து நம்ம வாங்க முடியும். அதோட வேல்யூ வந்து ஒவ்வொரு கமர்ஷியல் பேப்பருடைய வேல்யூ வந்து 5 lakh இருக்கும். இல்லைன்னா அதோட மல்டிபிள்ஸாக இருக்கும். 5 lakh அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் 10 lakh, அதே மாதிரி 15 lakh, இந்த மாதிரி அதோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கும். தென் இந்த நெட் ஓன்டு ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியோடைய நிறுவனத்தோடைய நெட் ஓன்டு ஃபண்ட் 100க்கு உள்ளே தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். இந்த கமர்ஷியல் பேப்பருடைய வேல்யூஸ் வந்து அவங்களுடைய நாட் எக்ஸீட் 100% மேலே இருக்கக்கூடாது ஓன் ஃபண்டுக்கு மேலே. அதே மாதிரி டைம்லைன் ஃபார் ரைசிங் ஃபண்ட் இது வந்து அவங்க வந்து 2 வீக்குக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே அந்த ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்கணும். அவங்க இஷ்யூ பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இஷ்யூ பண்ணி 2 வீக்ஸுக்குள்ளே அந்த ஃபண்டை வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்கணும் பப்ளிக்கிட்ட இருந்து. தென் இஷ்யூவிங் அண்டு பேயிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நிறுவனங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்ளிக் வந்து சேல் பண்ண மாட்டாங்க. த்ரூ தீஸ் பேங்க்ஸ் மூலமாக தான் இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது இஷ்யூவிங் ஏஜென்ட்ஸ் ஐபிஏன்னு சொல்லுவாங்க. இஷ்யூவிங் அண்ட் பேயிங் ஏஜென்ட்ஸ் இவங்க வந்து இந்த பேங்க் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா மிடிலாக
ஷெட்யூல்டு பேங்காக இருப்பாங்க. ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா நமக்கு தெரியும். ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து இந்தியாவில் 1935 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்பிஐ ஆக்ட் இருக்கும். ஆர்பிஐ ஆக்ட் 1934. இதுவும் கொஸ்டினாக இருந்தது நமக்கு. நான் கூட இந்த கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தேன். ஆர்பிஐ ஆக்ட் கேட்டிருந்தாங்க, நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் இயர் போட்டு வந்தேன். தென் இது வந்து ஆர்பிஐ ஆக்ட். ஷெட்யூல்டு பேங்க் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஆக்டில் நமக்கு ஷெட்யூல் 2ல் சில பேங்க்ஸோடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க் ஆஃப் லிஸ்ட் இந்த ஷெட்யூல் 2 இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷெட்யூல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷெட்யூல் பேங்க்கு சில சலுகைகள் வந்து ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்போ இந்த ஷெட்யூல்டு பேங்க்கு மட்டும்தான் நம்ம சிபிஐ வந்து இஷ்யூ பண்ண முடியும். தென் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சிபி. இதில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் பேங்கிங் கம்பெனிஸ், அதர் கார்பரேட் பாடிஸ், இதில் வேறு ஒரு கம்பெனி கூட இன்னொரு கம்பெனியோடைய சிபிஐ வாங்கலாம். தென் இன்கார்பரேட்டட் ஆர் அன்இன்கார்பரேட்டட் பாடிஸாக இருக்கலாம். தென் நான் ரெசிடென்ட் இந்தியன், ஒரு என்ஆர்ஐ கூட இதை வந்து வாங்கலாம். தென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐஎஸ் ஒன்று சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு சில லிமிட்ஸ் வந்து நம்ம செபி வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து சில லிமிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். தென் ட்ரேடிங் இன் பிசி வந்து ஓடிசி மூலமாக நடக்கும். ஓவர் த கவுண்டர் மூலமாக நடந்தது அப்படின்னா செல்லர் டு பையர். வேண்ட ஒரு கம்பெனியோடைய சிபி இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஆளுக்கு அதை விற்கிறேன் அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஃபிம்டா ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மில் நம்ம இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். தென் மோட் ஆஃப் இஷ்யூவன்ஸ். இதில் வந்து எப்படிலாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா ப்ராமிசரி நோட்டாக நம்ம வந்து இது இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும். தென் இது வந்து அதே மாதிரி நமக்கு இன்னொரு வகையில் நம்ம டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மாகவும் நம்ம இஷ்யூ பண்ணலாம். ப்ராமிசரி நோட் நமக்கு தெரியும். டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, பேப்பர்லெஸ் த்ரூ ஆன்லைன் மோடில் நம்ம வந்து இதை வந்து சிபிஐ வந்து இஷ்யூ பண்ணலாம். வித் டிஸ்கவுண்ட் ரேட், பேஸ் வேல்யூவோட கம்மியாக, பேஸ் வேல்யூ 5 லேக் அப்படின்னா அப்போ 4,50,000 நம்ம வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணுறது. தென் நோ இஷ்யூவர்ஸ் வந்து shall have be issued from சிபி அண்டர் ரைட்டன் ஆர் கோ அக்செப்டட் வந்து இதில் வந்து இருக்கவே கூடாது. அண்டர் ரைட்டன் வந்து இதில் இருக்கக்கூடாது, கோ அக்செப்டன்ஸ் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. தென் இதுதான் ஓவராலாக. அப்போ நமக்கு தெரியுது கொஸ்டின் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சரு டைரெக்டாகவே வர்த்தக கடிதத்தில் உள்ள குறைந்தபட்ச தொகை என்ன அப்படிங்கிறது, அதோடைய குறைந்தபட்ச தொகை அப்படிங்கிறது 5 லேக் தான். B is the correct answer. Then second question, capital raising decision taken by the firm having tax அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூலதன நியாய முடிவு அப்படிங்கிறது இது. மூலதன நியாய முடிவு நிறுவனம் எடுப்பது டேஸ் அப்படிங்கிறது. இதில் ப்ரூஃப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக, தென் ரேங்கிங் ஆஃப் தி அக்செப்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக, தென் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டாக, லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷன் வந்து டி போட்டு வந்தோம், ஆனால் அது தவறான பதில். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இதில் இருக்கும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும்.
எஸ். இன் கேபிட்டல் ரீசனிங் அப்படிங்கிறது கரெக்ட் இஸ் ரேங்கிங் ஆஃப் அக்செப்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் when a firm has limited fund, கேபிட்டல் ரைசனிங் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்பெனியில் கொஞ்சம் லிமிட்டட் ஃபண்டு தான் இருக்குது அப்படின்னா இட் மஸ்ட் ப்ரையரைஸ் அண்ட் செலக்ட் ஒன்லி த மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராஜெக்ட் டு மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன். அவங்களுடைய ஒரு கம்பெனிகிட்ட ஒரு நிறுவனத்திட்ட வந்து கம்மியான ஃபண்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்டை நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது பெஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ அது பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு எது தெரியும் அப்படின்னா, இப்போ ஏபிசி ஒன்று 3 ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதில் பி ப்ராஜெக்ட் வந்து நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கு அப்படின்னா நம்ம அதுக்கிட்ட இருக்க ஃபண்டை பி ப்ராஜெக்டில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் நம்ம கேபிட்டல் ரைசனிங் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது. இதில் இது வந்து ஃபினான்சியல் மார்க்கெட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது கேபிட்டல் பட்ஜெட். அப்படிங்கிறது கேபிட்டல் பட்ஜெட்டுக்குள்ள தான் இந்த இது வந்து கேபிட்டல் ரைசனிங். நம்ம வந்து இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹவு கேபிட்டல் ரைசனிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஐடென்டிஃபைங் ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், தென் எவாலுவேட் அண்ட் ரேங்க் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை ரேங்க் பண்ணுறோம், தென் அலோகேட் கேபிட்டல். அதுக்கான ஃபண்டை வந்து நம்ம இது பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் கேபிட்டல் ரைசனிங் அப்படிங்கிறது, இப்போ சப்போஸ் எ கம்பெனி ஹேஸ் $5 million, நம்மகிட்ட ஒரு $5 million இருக்குது அப்படின்னா இட் ஹேஸ் 4 பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட். நம்மகிட்ட வந்து ஒரு 4 பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்குது, ஏபிசிடி அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம ஆல் வித் த பாசிட்டிவ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நம்மகிட்ட வந்து எல்லாமே நெட் ப்ரெசன்ட் வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்குது, எல்லாமே ப்ராஃபிட்டபிள் தான் இருக்குது. ஆனால் எதில் கொண்டு போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறது, மொத்த எல்லா ப்ராஜெக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 3 + 5 7 8 million வேணும் நமக்கு $. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடியது 5 million தான் இருக்குது. அப்போ பெஸ்ட்டு ப்ராஜெக்டை நம்ம வந்து ரேங்க் பண்ணணும், அதான் ரேங்க் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ரேங்கில் யார் வருவாங்க அப்படின்னா சி தான் ஃபஸ்ட் ரேங்கில் வருவாங்க, தென் ஏ வருவாங்க, தென் அதுக்கு அடுத்த ரேங்கில் டி வருவாங்க, தென் அதுக்கு அடுத்த ரேங்கில் பி வருவாங்க. அப்போ நமக்கு தெரியுது நமக்கு சிக்கு வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, சிக்கு வந்து ஒரு சிக்கு வந்து நம்ம 2 million வேணும். அதே மாதிரி ஏ ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு 3 million வேணும். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய 5 million 5 millionsமே இதிலேயே ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம டிபியை வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை நம்ம எடுக்க முடியாது, சிஐயும் ஏஎம் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் ஏம்னா 0 ஆயிடும் அப்படிங்கிறது இதில் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கொடுத்துருப்பாங்க. தென் இந்த பிஐ அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Then that question, இது வந்து இன்கம் டேக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. அண்டர் நியூ டேக்ஸ் ரெஜிம் 2021-22 interest on for self occupied house property அப்படின்னு கொடுத்தான். நம்ம ஓனாக யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வீட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் ரெஜிம் வந்து எவ்வளவு, நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது கேட்காங்க. டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், சரி இதில் வந்து எக்ஸம்டட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் படி
செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு நம்ம வந்து என்ன டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸம்டட் இருக்கா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வரி விதிப்பாண்டு 2021 22ஆம் ஆண்டில் புதிய வரி விதிப்பு முறையில் சொந்த குடியிருப்புக்கான கடன் மீதான வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்ம சொந்த வீடு. அந்த வீடை வாங்குறதுக்கோ இல்லை அதை புதுப்பிக்கிறதுக்கோ நம்ம வந்து பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம். இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்டட் எங்கே அப்படின்னா ஓல்டு ரிஜிமில் நமக்கு எக்ஸம்டடு 2 lakhs வரை நம்ம எக்ஸம்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த நியூ ரிஜிமில் எந்த எக்ஸம்ஷனுமே இல்லை, கிடையாது. அதுதான் நம்ம இந்த கொஸ்டினை நம்ம தப்பாக தான் போட்டு வந்திருக்கோம். ஆனால் படித்தது ஓல்டு ரெசியூம், நியூ ரெசியூம்ங்கிறத நம்ம சரியாக நம்ம கொஸ்டின் வந்து ரீட் பண்ணாததுனால வந்து தப்பு பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 3, அண்டர் நியூ டேக்ஸ் ரெசியூம் interest on a self-occupied house property is exempted up to 30,000 not allowed as exemption, then exempted up to 2 lakhs, then exempted up to 1,50,000. Under the new tax regime in India, the deduction of interest on a house property of a self-occupied property is not allowed அப்படின்னு கொடுத்தான். நாட் அலவுட் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஓல்டு ரெஜிமில் இருக்குது, நமக்கு டிடக்ஷன் இருக்குது. செக்ஷன் 24B படி 2 lakhs வரை நம்ம வந்து இதை டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு டேக்ஸ் பேயர் வந்து ஓல்டு ரெஜிம்லையும் டேக்ஸ் பே பண்ணுவார், நியூ ரெஜிம்லையும் டேக்ஸ் பே பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியணும். ஓல்டு ரெஜிமை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டேக்ஸ் வந்து இதை வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிமில் நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து டிடக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியணும். தென் கொஸ்டின் நம்பர் 4, கில்ட் எட்ஜ் மார்க்கெட் தான் கொடுத்துருக்காங்க. கில்ட் எட்ஜ் மார்க்கெட் ஆல்சோ நவுன் அஸ் அப்படிங்கிறது. கில்ட் எட்ஜ் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் தான், அரசு பத்திர சந்தை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ப்ரைவேட் மார்க்கெட் கிடையாது, பப்ளிக் செக்டார் மார்க்கெட்டு கிடையாது அப்படிங்கிறது தெரியணும். கில்ட் எட்ஜ் மார்க்கெட் அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டிஸ், கவர்மெண்டோடைய தேவைக்காக இந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க இந்த செக்யூரிட்டிஸை. தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கில்ட் எட்ஜ் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு தி மார்க்கெட் ஃபார் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது தெரியணும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னாலே இது சேஃப்டி அண்டு ரிலையபிலிட்டி இருக்கும், அதனால தான் இதை கில்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹை ட்ரேட் அண்டு லோ ரிஸ்க் ஆஃப் ப்ரொஃபைல் வந்து இதுக்கு இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த கில்ட் எட்ஜ், த ஹிஸ்டாரிக்கலி இஷ்யூடு த கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ் வந்து யார் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட், இந்த கில்ட் எட்ஜ் மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா ட்ரெஸரி பில், நம்மளுடைய அரசாங்கம் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய ட்ரெஸரி பில். இது வந்து ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா இது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. தென் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த ட்ரெஸரி பில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா ட்ரெஸரி பில்லாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதேமாதிரி டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது இது வந்து லாங் டேர்ம், கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாங் டேர்மில் ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் செக்யூரிட்டிஸ். அதே மாதிரி அவங்களுடைய பட்ஜெட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக, திட்டங்களுக்காக வெளியிடக்கூடியது, ப்ராஜெக்டுக்காக. தென் அதர் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸு பாண்டு வெளியிடுறது, அதே மாதிரி சாவரிங்ஸ் கோல்டு பாண்டு வெளியிடுறது, இந்த மாதிரி எல்லாமே கில்ட் எட்ஜ் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். தென் இதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இஷ்யூவர்ஸ் பெரும்பாலும் கில்ட் எட்ஜ் மார்க்கெட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளுடைய
செமி கவர்மெண்ட்ஸ் வருவாங்க. தென் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாமே வரும். அப்புறம் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில். தென் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் இவங்க வந்து லார்ஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த மார்க்கெட் இன்க்ளூட்ஸ் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாமே இதில் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. தென் டீலர்ஸ் அண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. தென் இண்டிவிஜுவல் ஆல்சோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ இங்கே வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம டைரெக்டாகவும் இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாகவும் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. த்ரூ தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், இது ஒரு சைக்காலஜி கொஸ்டின். Psychology question. Even if you have not been on bicycle for a year, just a 5 minutes practice, you can be quite proficient again அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லஸ்ட்ரேட், இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ரொம்ப நாளாக மிதிவண்டி வந்து நம்ம பயன்படுத்தாமலே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப வருடங்கள் கழித்து, இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் பயிற்சி பெற்றாலே, சில மணித்துளிகள் பயிற்சிக்கு பின்னாடி நம்ம வந்து அதை எஃபிஷியண்ட்டாக திறமையாக அந்த முதல்ல எப்படி நம்ம சைக்கிள் மிதிச்சோமோ அதே மாதிரி இப்பவும் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை விளக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அனைத்து உயிரும் கற்றல் அதுக்கு கீழே வருமா, கற்றல் என்பது நிரந்தர மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறதா, கற்றல் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதா, கற்றல் ஒரு சீரமைவு அப்படிங்கிறது கீழே வருதா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஃபினெட்லி கற்றல் என்பது நிரந்தர மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறது கீழே தான் வருது. நம்ம வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவர் நீண்ட காலத்திற்கு பிறகு கூட ஒரு சைக்கிளை மீண்டும் ஓட்டும்போது சில நிமிடம் பயிற்சிக்கு பிறகு அந்த திறனை எளிதாக மீட்டெடுக்கிறார். இது கற்றல் என்பது ஒரு ஒப்பீட்டளவில் நிரந்தரமான மாற்றம் என்பதை காட்டுகிறது அப்படிங்கிறது. கற்றல் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறது தான் அர்த்தம். கற்றல் என்பது ஒரு நிரந்தரமான மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நம்ம ஒரு பொருள் விஷயத்தை நம்ம முதல்ல கற்கும் பொழுது, அதை கற்றுக்கிடும் பொழுது நம்மளுடைய தசைகளின் நினைவு திறன் வந்து மசில்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அதேமாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டல தடங்கள், நியூரல் பாத்வேஸ் அப்படிங்கிறது, அது மூலமாக நம்ம திறன்கள் வந்து மறுபடியும் முதல்ல பண்ணும் பொழுதே அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது நம் மூளையில் அந்த திறனுக்கான குறிப்பிட்ட நரம்பு மண்டல தடங்கள் வந்து வலுப்பெற்று இருக்கும். இந்த தடங்கள் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கும். அது வந்து சீக்கிரம் வந்து மறைஞ்சு விடாது. மீண்டும் செயல்படுத்துதல் நீண்ட நாட்களுக்கு பிறகு சைக்கிள் ஓட்டும்போது இந்த நரம்பு தடங்கள் வந்து மீண்டும் எளிதாக செயல்படுத்தப்பட்டு நாம் மீண்டும் பழைய திறனை பெற உதவுகிறது. இதைத்தான் நம்ம இந்த நிகழ்வு வந்து ஒரு முறை கற்றுக்கொண்ட திறன் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் மூளையில் பாதுகாக்கப்பட்டு எளிதாக மீட்டெடுக்கப்படும் என்பதை தெளிவாக விளக்குகிறது அப்படிங்கிறது தான். இதில் நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பேலன்ஸ் கொஸ்டினும் நம்ம வந்து டைம் இருக்கும்பொழுது ஃபர்தராக பார்த்துருவோம். தென் தேங்க்யூ.